தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய போர் விமானங்கள் வேட்டையாடின. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போரில் குதித்த பாகிஸ்தானை நம் ராணுவம் ஓட ஓட அடித்தது. அதன் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்களை குண்டு வீசி சிதைத்தது. பாகிஸ்தான் நம் மீது ஏவிய ஏவுகணைகளையும் கொத்து கொத்தாக வந்த ட்ரோன்களையும் நடுவானிலேயே தூள் தூளாக்கியது. இந்தியா அடி கொடுத்ததிலும் பாகிஸ்தான் அடியை நேர்த்தியாக முறியடித்ததிலும் சிறப்பாக செயல்பட்டது. இது உலக அளவில் கவனம் பெற்றது. இந்தியா உள்நாட்டிலேயே தயாரித்த ஆயுதங்களுக்கு இப்போது டிமாண்ட் வந்துவிட்டது. பல நாடுகள் நம்மிடம் ஆயுதம் கேட்க ஆரம்பித்துவிட்டன. அந்த வகையில் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் வேண்டும் என்று பிரேசில் கேட்டிருக்கிறது. கூடவே கடலோர கண்காணிப்பு ரேடார்கள், ரோந்து கப்பல்கள், ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்கள், கருடா பீரங்கி துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றையும் இந்தியாவிடமிருந்து வாங்க பிரேசில் முடிவு செய்திருக்கிறது. மோடி தனது 5 நாடு பயணத்தின் முக்கிய அம்சமாக 5 முதல் 8ஆம் தேதி வரை பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கூடவே பிரேசில் நாட்டின் தலைவர்களுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போது பிரேசிலுக்கு ஆயுதங்கள் விற்பது தொடர்பாக முக்கிய திட்டம் உறுதி செய்யப்படும் என்று நம் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக போரில் ரஷ்யா நமக்கு தந்த S-400 ஏவுகணை தடுப்பு சிஸ்டமும் நாமே தயாரித்த ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டமும் பிரமாதமாக வேலை செய்தன. AI தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் சிஸ்டம் எதிரிகளின் ட்ரோன்கள், ஏவுகணைகள், போர் விமானங்களை 100% சுட்டு வீழ்த்தும் சக்தி கொண்டது. இதிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் தரையிலிருந்து பறந்து சென்று வானில் வரும் எதிரிகளின் ஆயுதங்களை இடைமறித்து துல்லியமாக அழிக்கும். இதில் சக்தி வாய்ந்த ராஜேந்திரா எனும் ரேடார் வசதி உள்ளது. எதிரியின் இலக்கு 180 கிலோமீட்டருக்கு அப்பால் வரும்போதே துல்லியமாக கண்டுபிடித்து தகவல் அனுப்பிவிடும். மறுகணமே ஏவுகணையை ஏவி அதை தவிடுபொடியாக்கும் வேலையை துவங்கும். 25 கிலோமீட்டர் தூரத்தில் எதிரியின் இலக்கு வரும்போது அதை சுக்கு நூறாக நொறுக்கிவிடும். இராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் தனித்தனி ஸ்டைலில் ஆகாஷ் தடுப்பு சிஸ்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. விமானப்படையிடம் இருக்கும் ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டத்தின் ரேடார் 60 கிலோமீட்டர் ரேடியஸை கண்காணிக்கும். ஒரே நேரத்தில் 64 இலக்குகளை குறிவைக்க முடியும். அதே நேரம் இராணுவத்திடம் இருக்கும் ஆகாஷ் சிஸ்டத்தின் ரேடார் 100 கிலோமீட்டர் ரேடியஸில் 400 இலக்குகளை குறிவைக்கும் சக்தி கொண்டது. ஆகாஷ் சிஸ்டத்தில் இருந்து பறக்கும் ஏவுகணை சூப்பர்சோனிக் வேகம் கொண்டது. மணிக்கு 4321 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து தாக்கக்கூடியது. இதன் தாக்கும் திறன் 100% என்கின்றனர். எதிரி அனுப்பும் எந்த ஆயுதமும் தப்ப முடியாது. எனவேதான் இதை பிரேசில் நாடு விரும்பி கேட்கிறது.